தம்பி சிலிண்டரு. இந்த வரேண்ணே. என்னண்ணே பில்லு 210 ரூபான்னு போட்டிருக்கு. அதே 50 ரூபா கூட்டிட்டு ஆகலையா? அதுக்குள்ள நடைமுறைக்கு வந்துருச்சா? அதெல்லாம் விறுவிறுன்னு வந்துடும். நீங்கள் காசு எடுங்க. இந்தாங்க தம்பி, மீதியை வாங்கிட்டு போங்க. விறுவிறுன்னு போறிய. என்னண்ணே மற்றவங்களாம் டெலிவரி காசு கேட்டு வாங்கிட்டு போவாங்க, நீங்கள் என்னடானா மீதி காசு தரீங்க? டெலிவரி காசுலாம் கட்டாயம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா? அதுக்கு தான் எங்கள் ஏஜென்சியில் எங்களுக்கு சம்பளம் தர்றாங்க. என்னண்ணே சொல்கிறீங்க? டெலிவரி காசுலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா? சிலர் தீபாவளி பொங்கல் போனஸ் கூட எங்கள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போகிறாங்கண்ணே. தம்பி, சிலிண்டர் போகிற வர்றவங்க கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றாங்க, மாடி ஏறி வர்றாங்க அப்படின்னு நீங்களா பார்த்து மனசு வச்சு ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம். ஆனால் கட்டாயப்படுத்தி டெலிவரி சார்ஜ் வேணும்னு கேட்குறதெல்லாம் தப்பு, செய்யவே கூடாது. அண்ணே செய்யவே மாட்டேன் அப்படிதான். சரி, இப்படி கட்டாயப்படுத்தி கேட்குறாங்கல்ல, இப்படி சிலிண்டர் சம்மந்தமா இல்லை கேஸ் ஏஜென்சி சம்மந்தமா எங்கே எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது? வேணும்னா சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? கண்டிப்பாண்ணே. தம்பி, சிலிண்டர் டெலிவரி பண்ண வர்றவங்க உங்கள்கிட்ட வந்து டெலிவரி காசு கேட்டு கட்டாயப்படுத்தினானாலோ இல்லாட்டி டெலிவரி போட வரும்போது நீங்கள் வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட எந்த விதமான தகவலும் சொல்லாமல் இருந்தானாலோ இல்லாட்டி இந்த வெயிட் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, என்ன வெயிட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு தோணி அந்த வெயிட் நான் பார்க்கணும்னு நீங்கள் சொல்லும் போது அதெல்லாம் வெயிட்லாம் போட்டு காட்ட முடியாது அப்படின்னு சொன்னானாலோ இல்லை புது கேஸ் கனெக்ஷன் வாங்குறப்ப இந்த ஸ்டவ்வு லைட்டர்லாம் கண்டிப்பாக வாங்கித்தே ஆகணும்னு சொன்னானாலோன்னு இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி 1800-233-555 இது டோல் ஃப்ரீ நம்பரு. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லாட்டி நேரடியாக ஏஜென்சிக்கே போய் உங்கள் கம்ப்ளைண்ட்டை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிடலாம்யா. அண்ணே, அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா வேறு யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அதுக்கு தான் ஒரு வெப்சைட் வேணா இருக்குது சொல்கிறேன். mylpg.in அப்படிங்கிறது தான் அந்த வெப்சைட்டு. எல்பிஜினா என்னது? லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். இதுதான் கணக்கு. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எந்த கம்பெனி சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணி கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட்டை செலக்ட் பண்ணணும். இங்கே நீங்கள் உங்கள் குறைகள் சந்தேகங்களை சொல்லிக்கிறலாம். எப்படின்னா உங்கள் பேர் ஊர்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அப்புறம் உங்கள் கேஸ் ஏஜென்சியை செலக்ட் பண்ணணும், அப்புறம் கன்சியூமர் நம்பர் இல்லைனா எல்பிஜி ஐடியை கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸு ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கணும். இங்கே கேட்டகிரியில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதுக்கு கீழே குறிப்பாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் கம்ப்ளைண்ட்டை விலாவாரியாக சொல்லணும். அப்புறம் ஏதாவது ப்ரூஃப் வச்சுருந்தா அதை இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு இந்த கட்டத்தில் உள்ள டெக்ஸ்ட்டை இங்கே டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும், உங்கள் கம்ப்ளைண்ட் போயிடும். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் இங்கே ட்ராக் பண்ணியும் பார்த்துக்கிறலாம். பாரத் கேஸாக இருந்தாலும் சரி, இந்தியன் கேஸாக இருந்தாலும் சரி, ஹெச்பி கேஸாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த சப்சிடி காட்டினீங்க இல்லை, அது கரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருதா இல்லையா, எவ்வளோ வருதுன்னு எப்படி செக் பண்ணுறது? மானியம் தானே, அதுக்கு தான் ஏற்கனவே சொன்னல அந்த வெப்சைட்டு mylpg.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் உங்கள் கேஸ் கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ யூஸராக இருந்தால் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறணும். ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா சைன்இனில் போய் நீங்கள் கேஸ் கனெக்ஷனுக்கு கொடுத்த ஃபோன் நம்பரை டைப் பண்ணி உள்ளே போனால் லெஃப்டில் வியூ சிலிண்டர் புக் ஹிஸ்ட்ரி ஆர் சப்சிடி டிரான்ஸ்ஃபர்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனால் நம்ம கேஸ் கனெக்ஷனுக்கு கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டில் மாதம் எவ்வளோ மானியம் வந்திருக்குன்னு இங்கேயே செக் பண்ணிக்கலாம்யா. பாரத் கேஸு, இந்தியன் கேஸு, ஹெச்பி கேஸு எதாக இருந்தாலும் இப்படி தான் பார்த்துக்கலாம். ஓ, சப்சிடி இப்படி தான் செக் பண்ணணுமா? இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சேனே. இது மட்டும் இல்லையா, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 வழி இருக்குது. pgportal.gov.in இது ஒரு வெப்சைட்டு. பிஜினா பப்ளிக் கிரீவன்ஸ், பப்ளிக்னா பொதுமக்கள், கிரீவன்ஸ்னா குறைகள். நம்மளோட குறைகளை சொல்கிறதுக்குன்னே ஒரு வெப்சைட் இருக்கியா. இந்த வெப்சைட்டில் போய் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லாகின் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறலாம். அப்புறம் இங்கே லார்ஜ் பப்ளிக் கிரீவன்ஸில் செலக்ட் பண்ணி உள்ளே போனால் இங்கே இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் இந்திய குடிமக்கள் யாருனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்யா. இப்போ இதில் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அதை செலக்ட் பண்ணி உள்ளே போய் கேட்டகிரியில் எல்பிஜி ஆர் எல்பிஜி ஏஜென்சி ரிலேட்டட்னு செலக்ட் பண்ணணும். அப்புறம் இதில் நம்ம டெலிவரி பாய் மட்டும் இல்லை, அந்த ஏஜென்சி பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே என்ன கேஸ் கம்பெனி, என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துட்டு இங்கே என்ன ஏஜென்சின்னு டைப் பண்ணணும். அப்புறம் இங்கே உங்கள் எல்பிஜி கன்சியூமர் நம்பரை டைப் பண்ணணும். இங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத விலாவாரியாக சொல்லிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே கீழே இந்த பாக்ஸில் அந்த நம்பரை கொடுத்து சப்மிட் கொடுத்தா போதும், நம்ம கம்ப்ளைண்ட் போயிடும். நமக்கும் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கேயே அந்த ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு நம்ம கம்ப்ளைண்ட்டை ட்ராக் பண்ணி பார்த்துக்கிறலாம். அப்புறம் அந்த 3வது வழி மை கிரீவன்ஸ் அப்படின்னு மொபைல் ஆப்பியா, அந்த ஆப்பில் போயும் மேலே சொன்ன மாதிரியே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறலாம், ட்ராக் பண்ணிக்கிறலாம். இம்பிட்டுத்தேன் விஷயம். அண்ணனுக்கு தெரிஞ்சதை பூரா சொல்லிவிட்டேன். அப்புறம் வரவா? அண்ணே,
எங்கள் வீட்டில் ஒன்று கேட்க சொன்னாங்க, மறந்துட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போவும் ஒரு சிலிண்டர் வாங்கினா 40 நாளைக்கு வரும். ஏன்னா எங்கள் வீட்டில் 3 பேர் தான் இருக்கும், அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் போன தடவை வாங்கின சிலிண்டர் முழுசாக 30 நாள் கூட வரலனே, அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு. ஏதாவது வெயிட் கம்மியாக இருக்குமோ? யா, வெயிட் கம்மியாகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லையா. எல்லாம் சீல் பண்ணி வர்றதில்ல. 14.2 கிலோ கேஸு உள்ள கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ சிலிண்டர் போட வரவேன் அன்ன மாதிரி ஆள்கிட்ட வந்து நீங்கள் கேஸ் ஏஜென்சிலேருந்து வெயிட் மிஷினை கொண்டு வந்து எனக்கு எடை போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கியா? ஆமாண்ணே, இது வெயிட் கரெக்டாக இருக்குமா? யா, உங்களுக்கு அப்படி சந்தேகமாக இருக்குன்னு வைங்க, நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருங்க. அண்ணன் சாயங்காலம் வரும்போது வெயிட் மிஷின் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எடை போட்டு காட்டிடுறேன், சரியா? நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கணும் நம்புறேன். ஆமாம், லீக்கேஜில் எதுவும் இல்லையே? லீக்கேஜுக்கெல்லாம் வேலையே இல்லை தம்பி. அப்படி ஏதாவது லீக்கேஜ் ஆச்சுன்னா 1906 இதுதான் லீக்கேஜுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான நம்பர். இந்த நம்பரை போட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக வீட்டுக்கே வந்து லீக்கேஜ் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரிண்ணே. தம்பி, ஒரு வேளை கேஸ் லீக் ஆகி சிலிண்டர் வெடிக்குமா? விபத்து ஏதாவது ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அது தெரியுமா உங்களுக்கு? அண்ணே, இப்போதான் லீக் ஆகுதுன்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா இப்படி சொல்கிறீங்க? தம்பி, நாங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக தான் இருக்கும், லீக் ஆகாது. நம்ம ஏதாவது வேலை பார்க்கும்போது கவனம் குறைவாக இருக்கும், அந்த வயறு ஏற எலி கடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் ஏதாவது விபத்து வர வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ சொல்கிறேன் நான். ஓ, அப்படி. அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்து ஏதாவது உயிரிழப்பு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம ஒரு ஆளுக்கு 6 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கிறலாம்யா. அதே இது உயிரிழப்பு இல்லை, உடம்புல காயம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆளுக்கு 2 லட்சம் மேனி மொத்தம் 30 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கிறலாம். அதில் உடனடியாக 25,000 நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அதே இது நம்ம உயிருக்கெல்லாம் உடம்புக்கெல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுக்கோ இல்லை வீட்டுக்கோ தான் சேதாரம் அப்படின்னா அரசாங்கத்திலேருந்து ஒரு சர்வேயர் அனுப்புவாங்க. அனுப்பி அது எல்லாத்தையும் பார்க்க சொல்லுவாங்க. பார்த்து அவர் வந்து இதுக்கு இந்த அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தொகையை ஒதுக்குவார். அதுக்கு அதிகபட்சமாக 2 லட்சம் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம்யா. இதெல்லாம் பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் பாலிசி சொல்லுது. இது நம்ம உரிமை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். சூப்பர்ண்ணே. ஆனால் இதில் எப்படி கிளைம் பண்ணுறது? அப்படி வாங்க விஷயத்துக்கு, நம்ம விபத்து நடந்த 90 நாளைக்குள்ளே கிளைம் பண்ணிடணும். எங்கே கிளைம் பண்ணணும்? நம்ம சம்மந்தப்பட்ட ஏஜென்சியில் போய் கிளைம் பண்ணணும். என்னென்ன கொடுக்கணும்? இந்த மெடிக்கல் பில்ஸு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, டெத்து சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் கொடுத்தோம்னா அவங்க வந்து ஆயில் கம்பெனிக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அங்கேருந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகி நமக்கு வந்துடும். இதுதான் விஷயம். இதில் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், நம்ம பயன்படுத்துகிற பொருள் இந்த லைட்ரு, ரெகுலேட்ரு, இந்த டியூபு, இது எல்லாமே ISI முத்திரை போட்ட பொருளாக இருந்தால் தான் இன்சூரன்ஸ் வரும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓ, சூப்பர்ண்ணே. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் தம்பி, இந்த கேஸ் சிலிண்டர் போடுறேங்கிற முறையில் அண்ணன் சில விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. கேஸ் வீட்டில் பயன்படுத்தும் போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும்யா. ஏன்னா நம்ம வீட்டில் சின்ன பிள்ளையா இருக்குங்க, ஏதாவது ஆர்வ கோளாறுல என்னத்தையாவது போய் பற்ற வச்சு இது மாதிரி பண்ணிடுங்க. அதனால நம்ம சமைச்சு முடிச்சோடனே கீழே ரெகுலேட்டரை அமர்த்தி வச்சிடணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 முடிகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை அமர்த்தி வச்சிடணும்யா. அதுக்கப்புறம் அந்த ரப்பர் டியூப் ஒன்று போகுது பார்த்தீங்களா, அதை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மாற்றுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து பாலுகளை வைக்கிறோம் இல்லை வேறு ஏதாவது பொருளை வைக்கிறோம் அப்படின்னா அதோட பொங்கி கீழே வலிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த பர்னரில் பட்டு பர்னர் வீணாக போயிடும். அப்புறம் நம்ம அடிக்கடி பர்னர் வாங்குற மாதிரி இருக்கும். தண்டை செலவு தானே. அதனால கேஸ் பயன்படுத்துகிறப்ப கவனமாக பயன்படுத்தணும். ஏன்னா வெடிக்கிற பொருளில் கப்புன்னு பிடிச்சிரும். அதான் அண்ணே உங்ககிட்ட சும்மா சொல்கிறேன். ஆமாண்ணே, கவனமாக பார்த்துக்கணும். தம்பி, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், டெலிவரி சார்ஜ் நீங்கள் விருப்பப்பட்டாதான் கொடுக்கலாம், கட்டாயமாக கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. சரிண்ணே. தம்பி, இங்கே இருங்க, எப்படி சிலிண்டர் பற்றின விஷயங்களை எல்லாம் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஆப்பை வச்சு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அண்ணன் முக்கியமாக சொன்ன இந்த இன்சூரன்ஸ் விஷயம், இது எத்தனை பேத்துக்கு நம்ம மக்களுக்கு தெரியும் தெரில. இந்த விஷயங்க இது எல்லாத்தையும் நீங்கள் யார்கிட்டலாம் பார்க்குறீங்களோ அவங்கள்ட்ட தான் தெரியப்படுத்துங்க. முக்கியமாக உங்கள் அப்பா அம்மாட்ட தெரியப்படுத்துங்க. நீங்கள் இதெல்லாம் பற்றி இப்படி சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு வைங்களேன், படித்த பிள்ளைய தான் இதெல்லாம் சொல்லணும். கஷ்டப்பட்டு நம்ம அப்பா அம்மா நம்மளை படிக்க வச்சது வெறும் பணம் சம்பாதிக்க இல்லை. இந்த மாதிரி பொதுவான அறிவு நிறைய பேத்துக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்க அம்புட்டு சந்தோஷப்படுவாங்க ஐயா. அதுதான் அவங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. என்ன சரிதானே? கண்டிப்பாண்ணே, இதெல்லாம் நீங்கள் சொல்லவா வேணும், நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? நீங்க எப்படி இதை தூக்குற மாதிரி தெரியல. சாப்பிட வேணாமா, தடவிக்கிட்டே இருக்கீங்க. அண்ணனே உங்களுக்கு வந்து மாட்டி கொடுத்துட்டு போயிடுறேன். என்ன ஐயா, நம்பர்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ரைட். நாம் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும்.